தமிழிலே ஒரு அழகான பழமொழி உண்டு. கட்டிக் கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சரக்கும் எவ்வளவு நாள் துணை வரும் என்று கேட்பார்கள். நாம் எங்காவது பயணப்படுகிறோம், ஒரு சாப்பாடு கட்டி கையிலே கொடுக்கிறார்கள். ஒரு வேளை சாப்பிடலாம், 2 வேளை சாப்பிடலாம். ஒரு வாரம் பயணம் செய்வதாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு வேண்டிய உணவையும் தூக்கி கொண்டு போக முடியுமா? முடியாது. அதுபோல வாழ்க்கை என்பது ஒரு நீடிய பயணம், நெடிய பயணம். இதிலே பயணம் செய்வதற்கு நிறைய அறிவு, தகவல் நமக்கு தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள் இவையெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயன்படும்? நீங்கள் கேட்கலாம், அவர் நன்றாக பேசுகிறார் என்று பாராட்டலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருமா? ஒருவர் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கிறார். அப்படி டாக்டருக்கு படிக்கிற போது இன்ன நோய்க்கு இன்ன மருந்து என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஐயா வயிற்று வலி என்று வந்தால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய பேராசிரியர் மெடிசன் பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தலைவலியில் வந்தார், இன்னொருவர் வேறு ஒரு வலிக்காக வந்தார். இப்படி ஒரு 10-20 பேரை பார்த்த உடனே அவர் ஒரு மாதிரி களைப்பாக இருக்கிறார். அப்போது ஒருவர் வந்து வயிற்று வலி என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்று வலிக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பேராசிரியர் சொல்லிக் கொடுத்தது அவருக்கு சரியாக ஞாபகம் வர வேண்டுமா வேண்டாமா? அப்படி வருவது பேராசிரியர் கையில் இருக்கிறதா, படித்த மாணவர் கையில் இருக்கிறதா? நிறைய படித்திருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் அந்த மருந்தை சொல்லுவதற்கு உங்களுக்குள் அறிவு இருக்க வேண்டும். கட்டி கொடுத்ததுக்கு வராது, நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் வரும். இதை எப்படி சொல்வார்கள்? நுண்ணிய நூல் பல கற்பினும், திருக்குறள் சொல்கிறது, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அது என்ன உண்மை அறிவு? உங்களுக்குள்ள என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவு தான் வெளியிலே வருமே ஒழிய, என்னதான் நீங்கள் படித்திருந்தாலும் எல்லா படிப்பும் வரிசையாக ஞாபகத்துக்கு வராது. பரீட்சை காலிலேயே பல பேருக்கு படித்த விஷயம் நினைவுக்கு வருவதில்லை. இந்த வாழ்க்கை பரீட்சையிலே பல பேருக்கு அப்படி நினைவுக்கு வரப்போகிறதா என்ன? இல்லை. இதை வேறு ஒரு கோணத்திலே சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்குள்ளேயும் தனித்தன்மை என்று ஒன்று இருக்கிறது. வடமொழியிலே ஸ்வயம் என்று சொல்வார்கள். ஸ்வயம்னா ஒருவர் போல் ஒருவர் இருக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை ஒருவர் எடுத்துக்கொள்வது போல் இன்னொருவர் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தனித்தனி தன்மை, ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், இன்ஹரண்ட் டேலண்ட்ஸ், அதாவது உள்ளுக்குள் இயல்பாக இருக்கிற ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. அதைத்தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ பல பேர் என்ன நினைக்கிறார்கள்? வாழ்க்கைக்கே யாராவது நோட்ஸ் போட்டு கொடுத்து விட்டால் பரவாயில்லை, வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதற்கு என்னென்ன மாதிரி விடை சொல்ல வேண்டும். ஏதோ இந்த பாடத்திட்டத்துக்கெல்லாம் நோட்ஸ் போட்டு அச்சடித்து இருக்கிறார்களே, அதுபோல வாழ்க்கைக்கு ஒரு நோட்ஸ் கிடைக்குமா என்று பல பேர் பார்க்கிறார்கள். இது மூடத்தனம். வாழ்க்கைக்கு நோட்ஸ் போட முடியுமா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி எப்படி சமாளிக்க முடியும் என்று யாராவது எழுதி நோட்ஸ் போட்டு கையில் கொடுக்க முடியுமா? விதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். நீங்கள் தான் அவ்வப்போது விழிப்பாக இருந்து அதையெல்லாம் சமாளிக்க வேண்டும். எனவே நிறைய கேட்பது, நிறைய படிப்பது இவையெல்லாம் உபயோகமாக இருக்குமே ஒழிய, இவற்றை உள்வாங்கி வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனை வருகிற போது அதை எப்படி நடப்பது என்பது உங்களை பொறுத்தது. அதற்கு என்ன பெயர்? ஸ்வயம் அல்லது தனித்தன்மை அல்லது இன்ஹரண்ட் டேலண்ட்ஸ். இதைத்தான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நான் ஒரு வேடிக்கையான கதை சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிற்று. அவள் திருமணமாகி புறப்படுகிற போது தன்னுடைய தாயார், தந்தையார் இருவரையும் விழுந்து வணங்கிவிட்டு புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற போது அந்த தகப்பனார் கொஞ்சம் அவசர குடுக்கையாக ஒரு வார்த்தை சொன்னார். பாரம்மா, உன்னை இப்பொழுது மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரியாது. ஒருவேளை உன்னை கொடுமைப்படுத்தினால் உடனடியாக ஒரு தபால் போடு, நாங்கள் வந்து உன்னை அழைத்து கொண்டு வந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அசட்டுத்தனமான ஒரு பேச்சு இது! உன்னை உன்னுடைய மாமியார் வீட்டில் கொடுமைப்படுத்தினால் ஒரு தபால் போடு, நான் வந்து அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர முடியுமா? அந்த தபாலைத்தான் மாமியாரோ அல்லது அவருடைய கணவனோ படிக்காமல் விட்டு விடுவார்களா? அந்த பெண்ணுடைய துன்பம் இவர்களுக்கு தெரிய போகிறதா? அப்பா கொஞ்சம் அசட்டுத்தனமாக உளறினார். உடனே அம்மா சொன்னாள், அசடே, உங்கள் அப்பா சொல்லுகிறார் என்று தபால் ஏதாவது போட்டு தொலைக்காதே. அப்படி போட்டால் அந்த தபாலே எங்களுக்கு வராது. நீ என்ன செய்ய வேண்டும்? எப்போது கடிதம் எழுதினாலும் நன்றாக இருப்பதாகவே எழுத வேண்டும். நான் நன்றாக இருக்கிறேன், சௌக்கியமாக இருக்கிறேன் என்றே எழுத வேண்டும். ஆனால் நீ கஷ்டப்படுவதாயிருந்தால் எங்களுக்கு புரியும்படியாக எழுத வேண்டும் என்றாள் அம்மா. பெண் கேட்டாள், எப்படிமா எழுதுவது, எனக்கு புரியவில்லையே என். ஒன்றுமில்லை, உன்னை நன்றாக வைத்துக் கொண்டிருந்தால் பேனாவிலேயே கடிதத்தை எழுது.
நான் நன்றாக இருக்கிறேன் என்று பேனாவில் எழுதினால் நீ நன்றாக இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அல்லது உன்னை கஷ்டப்படுத்தினால் நன்றாக இருக்கிறேன் என்று தான் எழுத வேண்டும், ஆனால் பென்சிலில் எழுத வேண்டும், நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்வோம் என்று அம்மா சொல்லி அனுப்பினாள். எவ்வளவு நுட்பமான மதிப்பாருங்கள். ஒரு வாரம் கழித்து தபால் வந்தது. ஆசையாக அம்மா பிரித்து பார்த்தாள். பேனாவில் தான் இருந்தது. அன்புள்ள அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்கள். நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, இந்த வீட்டில் என்னை எல்லோரும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். படிக்க படிக்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷம். பெண் நன்றாக இருக்கிறாள், பேனாவிலேயே எழுதியிருக்கிறாள், ஒரு குறையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அந்த பெண்மணி ஒரு பின்குறிப்பு போட்டு எழுதியிருந்தாள், இந்த வீட்டில் எனக்கு ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது, எங்கு தேடினாலும் பென்சில் கிடைக்கவில்லை. எவ்வளவு அழகாக தெரிவித்திருக்கிறாள் பாருங்கள். நீங்கள் என்னதான் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் சொல்லிக் கொடுத்ததற்கு அப்பால் ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் சாமர்த்தியம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்.